all thought that we did the right thing, but it didn't turn out that way. It's been heavy and we're starting to break. குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற அவருடைய திருவார்த்தை உபாகம் 33:10 யாக்கோப்புக்கு உமது நியாய தீர்ப்புகளையும் இஸ்ரவேலுக்கு உமது பிரமாணங்களையும் விளக்கி காட்டுவார்கள். உமது சமூகத்திலே தூபம் காட்டி உமது பரிசுத்த பலிபீடத்திலே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார்கள். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்களும் நானும் இன்றைக்கு அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை இந்த திருமொழி மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது, சுட்டி காட்டுகிறது. யாக்கோப்புக்கு உம்முடைய நியாய தீர்ப்பு. யாக்கோப்பு என்று சொன்னால் அவன் எத்தன். பிறகு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு இஸ்ரவேலுக்கு உமது பிரமாணம். நீ பிரமாணம் என்று சொல்லும் பொழுது உடன்படிக்கை, இஸ்ரவேலரோடு பண்ணின அந்த உடன்படிக்கை. ஆகவே தான் அதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் உமது உடன்படிக்கையை மீறாதிருக்கிறார்கள். ஆண்டவராகிய கடவுள் யோசுவா 1:5 பார்க்கும்போது உமது உடன்படிக்கையை வலது இடதுபுறம் விட்டு விலகாமல் காத்திருக்க அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, நாம் அவருடைய உடன்படிக்கையை, அவருடைய பிரமாணத்தை, அவருடைய நியாய தீர்ப்பை நாம் விட்டு விலகாமல் பிறருக்கு அதை விளக்கி காட்ட வேண்டும். 10 கட்டளைகளை விளக்கி காட்ட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களை அழைத்து வந்து ஆண்டவருக்கு ஆராதனை எப்படி செய்வது என்று தூபம் காட்டி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே தூபம் காட்டி பலிபீடத்திலே பலி செலுத்த வேண்டும். என்ன பலி? தம்மையே பலியாக. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இன்னும் பழுதற்ற பலி என்று சொல்லி ஒவ்வொரு பாவத்துக்கும் பலி செலுத்தின அந்த வாழ்க்கை இல்லை. நமக்காக ஒரேபடியாக ஒரே தரம் சிலுவை மரத்திலே உனக்காக எனக்காக மரித்து பலியான இயேசு இன்றைக்கு நம்முடைய கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். நமக்காக பலியானார் சிலுவையிலே. அவருடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கும் அவருடைய நியாய பிரமாணங்களுக்கும் நாம் உரியவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக, அதை பிறருக்கு விளக்கி காட்டுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு செல்வந்தன் ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து, இயேசுனிடத்தில் வந்து, நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் உனக்கு இருக்கிற உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைக்கு கொடுத்து விட்டு என்னிடத்தில் வா என்று அவன் பின்வாங்கி போனான். இன்றைக்கு உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் நம்மால் பணி செய்ய முடியாது. ஆனால் உலகத்தில் தான் வாழ்கிறோம். எப்படி மீன் உப்பு நீரில் வாழ்கிறது, ஆனால் அதனுடைய சரீரம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அதுபோல கிறிஸ்தவன் இன்றைக்கு பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய சரீரத்தில் பாவம் இருக்கக்கூடாது, பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆகவே தான் யாக்கோப்புக்கு நியாய தீர்ப்பையும் இஸ்ரவேலுக்கு நியாய பிரமாணத்தையும் விளக்கி காட்டுவார்கள். உமது சமூகத்திலே அவர்கள் பலியில் செலுத்த அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ள அவர்கள் படையெடுத்து செல்லும் பொழுது அந்த எரிகோ தடையாக இருந்தது. கர்த்தர் சமூகம் முன்னின்றது. செங்கடல் தடையாக இருந்தது. கர்த்தர் சமூகம் முன்னின்றது. அங்கே தாகத்தோடு இருந்தார்கள், தண்ணீர் இல்லை. அங்கே மோசே தன்னுடைய கரங்களில் அந்த நீரூற்று இருக்கிற அந்த பாறையை அடிக்கிறான் ஒரு முறை. அது தடையாயிருந்த அந்த கல் தண்ணீர் வருவதற்கு வழி கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருந்தது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பிரமாணங்களை நாம் உலகத்துக்கு சத்தியங்களை எடுத்து சொல்லி கடவுளின் பிள்ளைகளாக கடவுளை ஆராதிக்க ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும். இன்றைக்கு யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ, இல்லங்களில் படுத்து கொண்டு இருக்கிற யாரெல்லாம் சுவிசேஷத்தை தெரியாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகம்தான் பெரிது, பணம்தான் பெரிது, பதவிதான் பெரிது, நல்ல படிப்பு தான் பெரிது என்று சொல்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் இதையெல்லாம் ஒன்றுமில்லை.
ஆண்டவருடைய பிரமாணமும் அவருடைய நியாய தீர்ப்பும் தான் உண்மை, அவருடைய சமூகம்தான் நம்மை ஆசீர்வதிக்கும் பாதுகாக்கும் என்ற உண்மையை அவர்களுக்கு நாம் சொல்லி காட்ட வேண்டும். இந்த மாதத்தின் நிறைவில் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேசிய பேரிடர் மீட்பு படை தோன்றின நாள், இந்த நாள் 2006ஆம் ஆண்டு இந்த காரியம் தோண்டப்பட்டது. இந்த காரியம் தோண்டப்பட்ட போது ஆண்டவராகிய கடவுள் அந்த உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிற இயக்குனர் ஜெனரல் தலைமை தாங்குவார்கள். அப்படி சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு டிப் டைவிங் என்ற சிறப்பு தேடல் மற்றும் மீட்பு, இடிந்து விழுந்த கட்டமைப்பில் தேடல்கள் மற்றும் மீட்பு, வேதியியல், உயிரியல், கதிரியக்கம், அணு சக்தி, அவசர நிலைகளை கையாளுதல் போன்ற சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்ற ஒரு நாள். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் அறியாதவர்களுக்கு எப்படி பேரிடர் காலமாக கடவுளுடைய நியாய தீர்ப்பையும் அவருடைய பிரமாணங்களையும் விளக்கி காட்டுகின்ற மக்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, இந்து தேச மதுசிற மணிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள எங்களை கருவிகளாக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இன்றும் இன்னும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன்.